சங்கீதம் 104. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் மிகவும் பெரியவர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சங்கீதம். அவருடைய மகத்துவத்தை, அவருடைய மகிமை ஏற்கனவே 90களின் சங்கீதங்கள் அதை வாசித்தோம். சங்கீதம் முழுவதுமே தேவனை உயர்த்துகிற ஒரு சங்கீதம். அதனால தான் சங்கீதங்கள்னு தேவனை துதிக்கும் துதியின் சங்கீதம். அப்போது ஒரு ஸ்தோத்திர பாடலை பாடினார்கள். அங்கே நிறைய பாடல்கள் எழுதப்பட்ட பல பாடல்கள் இந்த சங்கீத புஸ்தகத்திலிருந்து எடுத்து ஆளப்பட்டதை நம்ம பார்க்கலாம். 104 பார்க்குறோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீ மிகவும் பெரியவராக இருக்கிற. பாருங்கள், மிகவும் பெரியவராக இருக்கிற. மகிமையும் மகத்துவங்கிற பல வல்லமை, பராக்கிரமம், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறேன். ஒளியை வஸ்திரமாக தரித்திருக்கிறேன். வானங்கள் திரை போல விரித்திருக்கிறேன். மேல் வீடுகளை தண்ணீர்களால் மற்ற பாவி, மேகங்களை தமது ரதமாக்கி காற்றுடைய செற்றின் மேல் செல்கிறேன். அப்போ அவருடையதான ரதம் மேகங்கள், அவருடையதான ரெக்கைகள் காற்று, அவர் வீடு தண்ணீருக்கு மேலே பெரிய வீடு. அப்படி ஒரு கற்பனை பண்ணி அவர் பாடுறார். அப்படி கற்பனை பண்ணி அவர் துதிக்கிறார். ஒளியை வஸ்திரமாக தரிச்சிருக்கிறாரு. வானங்களே அவர் வீட்டுக்கு போட்டிருக்கிறதான பேக்ரவுண்டு ஸ்க்ரீன் அவங்க வீட்டுக்கு போட்டிருக்க ஸ்க்ரீன் அதுதானா. பெரிய சமுத்திரம் அவருடைய வீடா. ஆமாம், மேகங்கள் அவருடைய ரதமாக, காற்றின் சட்டைகள் மேலே அவர் செல்கிறாராம். அவர் போகிறது பூமியில் இல்லை, வானங்களில் பிரயாணம் பண்ணுறார். தம்முடைய தூதர்களை காற்றுகளாக வச்சுருக்கிறாரா. தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாக வச்சுருக்கிறாரா. ஸ்தோத்திரம். காற்றுகளையும் அப்போ நீங்கள் எனக்கு இப்படி இப்போ மாற்றி சொல்லணும். தூதர்களை காற்றுகளாகவும் அவன் ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையுமே நினச்சுன்னா, காற்றுகள் அவருக்கு காற்று அவருக்கு கீழ்ப்படுகிறது. ஆமென், ஸ்தோத்திரம். அக்கினி ஜுவாலை அவருக்கு ஊழியம் செய்கிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரி தூதர்களை ஆண்டவர் காற்றுகளைப் போல தூதர்கள் எங்கே போவாங்க, எங்கேயும் வருவாங்க. ஊழியக்காரர்கள் போகிற இடத்தெல்லாம் ஆமென் பரிசுத்த அக்கினியை கொண்டு வருகிறவர்களாக இருப்பார்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். பூமி ஒருபோது நிலை பெறாதபடி அந்த ஆதாரங்கள் மேல் அதை ஸ்தாபித்தவர் நம்முடைய ஆண்டவர். ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த வேர்ல்டு, த எர்த்து, த ஹோல் யூனிவர்ஸ். அவருடையதான ஆஃபீஸ் ஒன்று இருக்குமானா, அந்த ஆஃபீஸில் ஒரு போர்டு இருக்குமானா, அவருடைய பேரை போட்டுட்டு அவன் கீழே போட்டிருக்கிறோம். ஆமென், ஸ்தோத்திரம். அதில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால், இப்போ ஃபவுண்டர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் த யூனிவர்ஸ். அப்படி அவர் த ட்ரியூன் காட். ஆமென், ஸ்தோத்திரம். ஆமாம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாகவும் ஒருவராக இருக்கிற தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை பூமியை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தினால் தண்ணீரால் மூடினாராம். அவைகள் கண்டிதத்தினால் விலகி ஓடிச்சான். எங்கே இதை சொல்கிறார். அந்த முதல் 1ஆம் அதிகாரம், ஆதியா 1ஆம் அதிகாரம் நடந்த சம்பவங்களை சொல்கிறார். மலைகள் தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல சேர கிடவுதுன்னு சொன்னோடனே தண்ணி என்ன செஞ்சுதான், மலைகள் மேலே ஏறி பள்ளத்தாக்கில் இறங்கி அப்புறம் ஏறி எடுத்து சொன்ன இடத்துக்கு தண்ணி போய் சேர்ந்துச்சான். எப்போமாவது தண்ணி மலைக்கு மேலே ஏறுமா? ஸ்தோத்திரம். பள்ளத்தில் இறங்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் ஏறி போய் இறங்கிச்சான். அவர்கள் திரும்ப பூமியை மூடிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டு நினைச்சதான ஒரு எல்லையை ஆண்டு வகுத்துட்டாரான். பள்ளத்தாக்குகளில் நீரூற்றுகளை ஆண்டு வர விடுகிறாராம். அது இன்றைக்கு வரைக்கும் ஆச்சரியம். கற்பாறையாக இருக்கும், அங்கே தண்ணி வரும். அவைகள் மலைகள் நடுவில் ஓடுதான். அவைகள் வெளியின் ஜீவன்களுக்கெல்லாம் தண்ணீர் கொடுக்குமா, காட்டுக்கழுதைக்கு தாகம் தீர்க்குமா. நம்முடைய தேவனுடைய ஞானம், அனந்த ஞானத்தை பாருங்களேன். புரிந்து கொள்ள முடியாத ஞானம். ஆகாயத்து பறவைகள் செஞ்சரித்து கிளைகளில் பாடுமா. தண்ணி இருக்கிற இடத்துல ஆமாம் மிருகங்களும் இருக்கும், பறவைகளும் இருக்கும். தம்முடைய மேல் வீடுகளில் பர்வதங்களுக்கு தண்ணீர் இறைக்கிறார். உமது கிரியைகளின் பலனாலே பூமி திருப்தியாக இருக்குது. அல்லேலூயா. நம்மையும் கர்த்தர் திருப்திப்படுத்துகிறவர். பூமியிலிருந்து ஆகாரம் உண்டாகும்படி அவர் மிருகங்களுக்கு புல்லையும் மனுஷருக்கு உயரமான பயிர் வகைகளையும் முளைப்பிக்கிறார். அப்போ மிருகங்கள் சாப்பிட்றதுக்கு இலதலைகள், மனுஷன் சாப்பிட்றதுக்கு பயிர் வகைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் மனுஷனுடைய முகத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம், முகக்கலையை உண்டாக்கும் எண்ணெய், அது குறிப்பாக ஒலிவ எண்ணெய், மற்ற எண்ணெய்கள், மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரம். எவ்வளோ பாருங்கள். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கணும்ன்றாரு. நம்ம முகக்கலை, எண்ணெய் தேய்க்கிறது முகத்து கலையை கொடுக்குமா. ஆமாம், ஆகாரம் மனுஷனுடைய இருதயத்தை என்ன செய்யுமா, ஆதரிக்குமா. இருதயம் தொடர்ந்து ஃபங்க்ஷன் பண்ண அந்த ஆகாரம் உதவி செய்யுமா. கர்த்தருடைய விருட்சங்கள் அவர் நாட்டின லீபனோன் கேதுருக்கள் சாரத்தினாலே நிறைந்திருக்கும்.
குருவி கூடு கட்டுமா, தேவதாபரிஷம் கொக்கு குடியிருப்பான். அப்போ தேவனுடைய தான் அந்த அந்த என்ன சொல்கிறதுன்னா அவருடைய இயற்கையோடு கூட அப்படி இணைஞ்சு அப்படியே போகிறார். அப்போ எல்லாத்தையும் பார்க்குறாரு. குருவியை பார்க்குறாரு, கூடு கட்டின பிறகு பார்க்குறாரு, தேவதார விருட்சங்கள் உயரமாக இருக்கிறத பார்க்குறாரு, கொக்குகள் எல்லாம் அங்கே உட்கார்ந்துருக்க வெள்ளை வெள்ளையேன்னு உட்கார்ந்துருக்கிறத பார்க்குறாரு, உயர்ந்த பர்வதங்களில் வரையாடுகள் துள்ளி குதிக்கிறத பார்க்குறாரு, அங்குமெங்குமா குளிமசல்கள் ஓடி ஒளிஞ்சிக்கிறத பார்க்குறாரு, சந்திரனை பார்க்குறாரு, சூரியனை பார்க்குறாரு. சந்திரன் வந்து காலக்குறிப்புக்காக படைத்தார். இது வந்து இங்கே இருக்குது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில். அதை சொல்கிறாரு. சூரியனுக்கு ஒரு டைம் வச்சுருக்கிறாரு. அப்போ இருளை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். ராக்கால வரும், காட்டு ஜீவன்கள் நடமாடும். பகலில் மனுஷனுக்கு, ராத்திரி காட்டு ஜீவனுக்கு. பகலில் வந்து மனுஷர்களுக்கும் நாட்டு ஜீவன்களுக்கும், ராத்திரி வந்து காட்டு ஜீவன்களுக்கு. அப்புறம் பாலசிங்கம் இறைக்காக கட்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடுமா. அப்போ யார்? ஆண்டவர். மிருகங்களுக்கு கூட ஆண்டவர் தான் ஆகாரம் கொடுக்குறாராம். சூரியன் உதிக்கும்போது ஒதுக்கிக்கு தான் படுத்துக்கொள்ளுமா. மனுஷன் சாயங்காலம் மட்டும் அவனுக்கு வேலையா. அதான் சொல்கிறாங்க. இப்போ இந்த வெளிச்சமெல்லாம் போட்டு லைட்டெல்லாம் போட்டு மிருகங்கள் சரியாக தூங்க விடாதபடிக்கு காடுகள் எல்லாம் இப்போ வெளிச்சமாக்கிட்டால் என்ன நடக்கும்? ஆமாம், மிருகங்களுடையதான அதனுடையதான வாழ்க்கை சுழற்சியும் மாறி விடுகிறத பார்க்குறோம். அப்படி செய்யக்கூடாதான். சரி, கர்த்தாவே உமது கிரியையில் எவ்வளவு திரளாக இருக்குது. சில பறவைகள், சில பூச்சிகள், சில மிருகங்கள் இருட்டில் தான் இருக்குமா. ஆனால் நம்ம வெளிச்சத்தை போட்டிங்கன்னா அது என்ன செய்யுது? அங்கேருந்து அந்த இடத்த விட்டு என்ன செய்யுது? வெளிச்சத்தை கண்டு மிருகங்களும் அந்த சின்ன அந்த இருட்டை விரும்புகிற பூச்சிகளும் பறவைகளும் விலகி போவதை நம்ம பார்க்குறோம். சொல்லிட்டு சொல்கிறாரு, கர்த்தாவுடைய கிரியை எவ்வளவு திரள். அப்படியே இயற்கையை ரசித்து சொல்கிறாரு, எவ்வளோ திரளாக இருக்குதப்பா. நீங்களும் ஆமாம் ஆண்டுடைய அந்த மாதிரி இயற்கை காட்சிகளை பார்க்கும்போது ஸ்தோத்திரம். எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் உமக்கது ஈடாகுமோ. எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் உமக்கது ஈடாகுமோ. அப்போது எத்தனையோ எழில்மிகு காட்சி எல்லாம் கர்த்தரை ஆமாம் ஞானமாய் படைத்தாராம். பூமி அவருடைய பொருட்களால் நிறைஞ்சிருக்குதான். இப்போ பெரிய வசனமாக சமுத்திரமா, அதில் வந்து நிறைய ஜீவன்கள் ஆண்டு வச்சுருக்காரா. கப்பல்கள் ஓடுமா, விளையாடும்படி திமிங்கலம், அது என்னத்தை சொல்கிறாங்க, டால்ஃபின்கிறாங்க, அதை உண்டாக்கியிருக்கிறாரா. சில திமிங்கலங்கள் மனுஷனோட விளையாடுமா. எல்லாமே ஏற்ற வேளையில் ஆகாரம் தருவீர் என்று அவைகள் எல்லாம் காத்திருக்குதா. அப்போது எல்லாவற்றையும் நீங்கள் நம்ம போய் அவங்களுக்கு இற போடுறது இல்லை. அவைகள் எல்லாம் ஆண்டவரே போஷிக்கிறார். அவர் கொடுக்க அது வாங்கிக்குமா. அவர் கையை திறக்க நன்மையால் திருப்தி ஆகுமா. அவர் முகத்தை மறைக்க அது சுவாசத்தை வாங்கி கொள்ள மாண்டு போயிடுமா, மண்ணுக்கு திரும்பிடுமா. அந்த ஆவி அதுக்குள்ளே ஆவி அனுப்பும்போது அவை சிருஷ்டிக்கப்படுமா. ஆண்டவர் பூமியின் ரூபத்தையே மாற்றுகிறாரா. அப்போ 41ஆம் வசனம் 31ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கு விளங்கும். கர்த்தர் தம்முடைய கிரியைகளில் மகிழ்வார். கர்த்தர் இந்த எல்லா இயற்கைகளை பார்த்து, மிருகங்களை பார்த்து, பறவைகளை பார்த்து, ஆமாம் ஊரும் பிராணிகளை பார்த்து, மச்சங்கள் மீன்களை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா. உன்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா? உன்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா? இந்த காலையில் ஒரு கேள்வி கேட்குறேன். உன்னை பார்த்து அவர் சந்தோஷப்படுவாரா? மனுஷனை பார்த்து தம்முடைய எல்லா கிரியைகளையும் சந்தோஷமாக இருக்கிறார். அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிருமா, பர்வதங்களை தொட்டால் அது புகையுமா. அப்போ எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறார். ஆனால் தாம் எல்லாவற்றையும் வார்த்தையினால் உண்டாக்கினவர் மனுஷனை தம்முடைய கரத்தினால் தம்முடைய ரூபத்தின்படி சாயலின்படி படைத்த மனுஷனை பார்க்கும்போது அவர் மகிழ்ச்சி அடைய வேண்டாமா? மனுஷனோ தன்னைத்தானே கெடுத்து கொள்கிறவனாக இருக்கிறான். அதனால தான் சொல்கிறார், நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் உயிரோடு இருக்க மட்டும், நான் 33ஆம் சொல்கிறேன், நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை பாடுவேன். நான் உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் அவரை தியானிக்கும் தியானம் எனக்கு இனிதாக இருக்கும். நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன், நான் அவரில் மகிழ்வேன். அவள் எல்லாவற்றுக்கும் சில மீனெல்லாம் அதெல்லாம் இன்னது தான் சாப்பிட்ணும், இன்னது சாப்பிடக்கூடாது, இங்கே தான் வசிக்கணும், இங்கே வசிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டுட்டார். ஆனால் மனுஷனுக்கு மாத்திரம் சுயாதீனத்தை கொடுத்துட்டார். அவன் என்னமோ எங்கேயும் வாழலாம், அவன் எதையும் அவன் சாப்பிடலாம். அவனுக்கு முழு சுதந்திரத்தை கொடுத்துருந்தாரு. அவன் அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி அவரை துதிப்பதற்கும், அவரை கீர்த்தனம் பண்ணுவதற்கும், அவரை தியானிப்பதற்கும், அவரை மகிமைப்படுத்தி மகிழ்ச்சி அடைவதற்கும் நம்ம செய்ய வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டிய ஒன்று.
பாவிகள். பாவிகள் யார்? கர்த்தரை துதிக்காதவர்கள், கர்த்தரை தியானிக்காதவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழாதவர்கள் பாவிகள். அவங்க பூமியிலேருந்து நிர்மூலமாகலாம். துன்மார்க்கர், கடவுள் இல்லை என்று சொல்கிறவன் இல்லாமல் போவாங்களா? ஆனால் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. அப்படியானா இயற்கையின் ஆசீர்வாதங்களை பார்க்குற நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். எல்லாவற்றையும் பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைகிறார். மனுஷனை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவாரா? உன்னை பார்த்து மகிழ்ச்சி அடைவாரா? நீ அவர் செய்த கிரியைகளிலே சந்தோஷப்படுகிற நீ அவரை பார்த்து நீ மகிழ்ச்சி அடைகிறாயா? நீ அவரை மகிழ்ந்து பாடு, நீ அவரை மகிழ்ந்து துதி பாடு, நீ ஆர்ப்பரித்து பாடு. கர்த்தர் உன்னிலே சந்தோஷப்படுவாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 104, இந்த 104வது சங்கீதத்தில் முற்றிலுமாக இயற்கையை குறித்ததான ஒரு தேவன், இயற்கையை பற்றி தேவனை மகிமைப்படுத்துகிறதான காரியம். தேவன் எப்படியாக இயற்கையை உண்டாக்கியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாராம்? ஒளியை வஸ்திரமாய் தரித்திருக்கிறார், வானங்களை திரையை போல மூடியிருக்கிறார், மேல் வீடுகளை என்ன செய்கிறாராம்? மச்சுப்பாவி இருக்கிறாராம், மேகங்களை என்ன செய்திருக்காரா? ரதமாக வைத்திருக்கிறாராம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? காற்றுகளை என்ன செய்கிறாராம்? அந்த காற்றின் செட்டுகள் மேலே என்ன செய்கிறாராம்? செல்லுகிறார்னு சொல்லப்பட்டிருக்குது. தூதர்களை காற்றுகளாக்குறாரு, அக்னி ஜுவாலைகளை ஊழியக்காரர்களாக வைத்திருக்கிறார் என்று சொல்லி இதில் பார்க்குறோம். அப்படியாக தேவன் என்ன செய்கிறார்? இந்த இயற்கையை பற்றியதான முழு காரியத்தை இதில் பார்க்குறோம். இதில் மாத்திரம் இல்லை, அதில் மீன்கள், பறவைகள், பாலசிங்கங்கள், காட்டுக்கழுதைகள், விருட்சங்கள், ஆகாயத்து பறவைகள் எல்லாம் என்ன செய்தான்? ஏற்ற வேளையில் நீர் ஆகாரம் கொடுப்பீர் என்று சொல்லி அவைகள் எல்லாம் தேவனுடைய தான கரத்தை நோக்கி கொண்டிருக்கிறதாம். அப்போ அவர் கொடுக்க அவைகள் என்ன செய்யுமா? வாங்கி கொள்ளுமா. அவர் தம்முடைய முகத்தை மறைக்க அவைகள் திகைக்குமா. அது மாத்திரம் இல்லை, அவர் என்ன செய்வாராம்? அவைகளுடையதான அவருடையதான ஜீவனை, சுவாசத்தை வாங்கி கொள்ள அவைகள் எல்லாம் என்ன செய்து போயிடுமா? மாண்டு போயிடுமா. அப்போ இப்படிப்பட்டதான தேவனுடையதான மகத்துவம், தேவனுடையதான கிரியைகள் எல்லாம் தேவனை நோக்கி இருக்கிறது. அவர் என்ன செய்கிறாரோ அதை என்ன செய்கிறது? எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்குறோம். நாம் இந்த நாளிலும் உயிரோடு இருக்க மட்டும் நாம் என்ன செய்வோம்? கர்த்தரை புகழ்ந்து பாடுவோம். நாம் உள்ளளவும் அவருடையதான தேவனை நாம் கீர்த்தனம் பண்ணுவோம். இந்த நாள் நம்ம ஜெபிக்கலாமா? கர்த்தாவே ஸ்தோத்திரம் அப்பா, கிருபை இரக்கம் தான் நல்ல பிதாவே. இந்த நாளிலும் கர்த்தாவே அப்பா, அந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் துதித்து கொண்டு இருக்கிறதப்பா, எல்லாம் உங்களை சார்ந்து கொண்டு உங்களை நம்பிக்கொண்டிருக்கிறதுங்கிறது நாங்கள் அப்பா அறிந்திருக்கிறோம். தேவனே, நாங்களும் உண்மை சார்ந்திருக்கிறோம் அப்பா. நாங்கள் கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் செய்ததான எல்லா இயற்கையின் கர்த்தாவே அப்பா உம்முடையதான கரத்தின் கிரியைகளை நாங்கள் பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக நாங்கள் உயிரோடு இருக்க மட்டும் நாங்கள் உம்மை துதிக்கவும், நாங்கள் உள்ளளவும் உம்மை கீர்த்தனம் பண்ண எங்களுக்கு கிருபை தாரும். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய தியானிக்கிற தியானம் எங்களுக்கு கர்த்தாவே இன்பமாக இருக்கட்டும்ப்பா. கர்த்தாவே, நாங்கள் எக்காலத்திலும் நாங்கள் உம்மை கர்த்தாவே கீர்த்தனம் பண்ணவும், அப்பா உம்மை துதி செலுத்தவும், உம்மை புகழ்ந்து பாடவும், கர்த்தாவே உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேலே நீர் எங்களை வைத்து அப்பா அவைகளுடையதான செயல்கள் எல்லாம் பார்க்க செய்திருக்கிறபடியால் உமக்கு மகிமையை செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.